இது வந்து ஷாட்டின் saree. இதில் வந்து ஓரம் மடிச்சு தைக்கணும். பொதுவாக இந்த மாதிரி ஷாட்டின் சாரீலாம் ரொம்ப வழவழப்பாக இருக்கும். ஸோ ஓரத்தை வந்து நம்மளால ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓரம் கட் பண்ணி மடிச்சு தைக்கும் போது சம்டைம்ஸ் அதில் நிறைய வளைவு இருக்கும். அது இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஓரளவுக்கு தான் கட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சு தைச்சிருக்கேன். இப்போ இதை ஃபாலோ பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணும்போது ஓரத்தில் வந்து இப்போ மேலே எவ்வளோ மடிச்சிருக்கணும் அதே அளவுக்கு சின்னதாக ஜஸ்ட் இந்த மாதிரி சின்னதாக அப்படியே மடிச்சுட்டே போனால் நமக்கு saree ரொம்ப கிராஸ் வளைவுலாம் வரும். அதே மாதிரி சாரியை இழுத்து இழுத்து வச்சும் தைக்கக்கூடாது. பட் சாரியை வந்து இழுத்து பார்த்து தைக்கணும். எப்படின்னா ஒரு 6-7 இன்ச்சில் கையை வச்சு நம்ம saree இழுத்து பார்க்கும்போது நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக தெரிஞ்சதுன்னா அதுதான் சாரியோட ஸ்ட்ரெயிட் லைன். அந்த இடத்துல நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக இங்கே இழுக்கும்போது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வந்து நமக்கு நிறைய மடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ உள்ளே வருதோ அதை அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள் இங்கேயே நமக்கு வந்து இவ்வளோ வளைவு இருக்குது. இருந்தாலும் இப்போ நான் மறுபடியும் ஒரு 6-7 இன்ச்சில் கையை வச்சு இழுத்து பார்க்குறேன். ஸோ இங்கே ஸ்ட்ரெயிட் இருக்குது. அந்த இடத்துல அப்படியே முடிச்சுட்டு அதை டபுள் ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் உள்ள மடியறது வந்து 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச் கூட மடியலாம். பட் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இழுத்து இழுத்து ஒரு முறை இழுத்து பார்த்துட்டு அப்புறமா தைக்கணும். இழுத்து இழுத்து தைக்கக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே நமக்கு ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்து இப்படி பிடிச்சி பார்த்தா நமக்கு தெரியும் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது saree. இந்த வளைவு வந்து இந்த துணியோட டெக்ஸ்சர் அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி இதில் வந்து தைச்சதே வளைவாக இல்லை, தைச்சது ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி இழுத்து இழுத்து வச்சு பார்க்கும்போது நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். அதில் தைச்சா அந்த ஓரம் வந்து ரொம்ப நீட்டாக வரும். ஸோ இங்கே தான் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இங்கே இழுக்கும்போது தான் ஸ்ட்ரெயிட்டாக தெரியுது. நான் அவ்வளோத்தையும் நான் வந்து ஃபோல்ட் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டு ஃபோல்டை பிடிச்சிட்டு அதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் உள்ளே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி சாரீலலாம் வந்து பீக்கோ ஸ்டிச் பண்ணால் தான் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் வளைவு தெரியும். ஆனால் அந்த வளைவு வந்து சாரீக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எண்டில் வரும்போது கீழே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கீழே மடிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மேலே இருக்கிறத ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸோ நமக்கு அப்போ கீழேயும் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும்.